யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் காணப்போவது மக்கள் திலகம் நடித்து 100 நாட்களுக்கு மேல் ஓடிய படங்களை பற்றி பார்க்கிறோம். பகுதி 6 இறுதி பகுதி. 50 படங்கள் வரை பார்த்துவிட்டோம். இனி மீதமுள்ள படங்களை பார்க்கிறோம். ஏப்ரல் 2 1950 வெளிவந்த மருதநாட்டு இளவரசி. மருதநாட்டு இளவரசி நல்லதொரு வெற்றி படமாக அமைந்தது. கருணாநிதி கதை வசனம் எழுதினார். இந்த படம் திருச்சி ராஜா, சேலம் நியூ சினிமா ஆகிய திரைகளில் 100 நாட்கள் ஓடியது. இது 51வது 100 நாள் படம். அடுத்து மகாதேவி. மகாதேவி 1957 செப்டம்பர் 22 வெளிவந்த படம். இதில் ஜோடி சாவித்திரி, எம்ஜிஆர் சாவித்திரி இணைந்து நடித்த படம். இந்த படமும் நல்ல வெற்றியை பெற்றது. முதல்ல 5 தியேட்டர்கள் மேலே வெளியானது. வெளியானதால் 100 நாட்கள் சென்னையில் ஓடவில்லை. சேலம் பேலஸ், இலங்கை கெய்டி ஆகிய திரைகளில் 100 நாட்களை தொட்டது. இது 52வது திரைப்படம். அடுத்து படகோட்டி. படகோட்டி 1964 தீபாவளிக்கு வந்த படம். படகோட்டி ஒரு நல்ல வெற்றியை பெற்றது. 50 நாட்கள் நிறைய திரைகளில் ஓடிச்சு. 100 நாள் சென்னை பிளாசாவில் மட்டும் 100 நாள் ஓடிச்சு. சென்னை பிளாசாவில் 100 நாள் ஓடி 53வது 100 நாள் படமாக அமைந்தது. அடுத்தது நான் பார்க்க போனால் முகராசி. முகராசி சென்னையில் கெய்டி பிரபாஸ் சரஸ்வதியில் வந்துச்சு. சென்னையில் ரிலீஸ் ஆகும்போது உள்ள அந்த கட் அவுட்டு கெய்டியில் வச்சது. இந்த படம் தேவர் ஃபிலிம்ஸ் படம். இதில் ஜெமினி கணேசன் முதலாக எம்ஜிஆருடன் சேர்ந்து நடித்த ஒரே படம் இது தான். இந்த படம் 50 நாள் நிறைய ஊர்களில் ஓடிச்சு. 50 நாள். ஆனால் 100 நாள் சென்னை கெய்டியில் மட்டும் 100 நாள் ஓடிச்சு. இது ஆமாம், சென்னை கெய்டியில் மட்டும் 100 நாள் ஓடிச்சு. இது மக்கள் திலகத்திற்கு 54வது 100 நாள் படமாக அமைந்தது. சென்னை கெய்டியில் 100வது நாள் விளம்பரம் போட்டு வந்துருந்துச்சு. 54வது 100 நாள் படம் தேவர் ஃபிலிம்ஸுக்கு கருப்பு வெள்ளையில் கடைசியாக ஒரு 100 நாள் ஓட படம் இதான், முகராசி தான். அதுக்கு அடுத்தது நல்ல நேரம் தான் 100 நாள் ஓடிச்சு. அடுத்தது அந்தமான் கைதி. அந்தமான் கைதி மக்கள் திலகம் எம்ஜிஆரும் எம்ஆர் சந்தானலட்சுமியும் நடித்த படம். இந்த படமும் ஒரு வெற்றி படமாக அமைந்து திருச்சி ராஜாவில் 100 நாட்கள் ஓடியது. திருச்சி ராஜாவில் திருச்சி வெலிங்டனில் 100 நாள் ஓடிச்சு. இது 55வது 100 நாள் படம். அடுத்து பார்த்திங்கன்னா குமாரி. குமாரி எம்ஜிஆரும் ஸ்ரீ ரஞ்சனியும் சேர்ந்து நடித்த படம் குமாரி. இந்த படமும் 100 நாள் ஓடிச்சு. நல்ல ஒரு வெற்றி படமாக அமைந்தது குமாரி. குமாரி ஆமாம், இது மக்கள் திலகத்திற்கு ஒரு பெரிய வெற்றி படம் என்று சொல்லாவிட்டாலும் ஓரளவு 100 நாள் ஓடிச்சு. திருச்சி ராக்ஸியில் 100 நாள் ஓடி 56வது வெற்றி படமாக அமைந்தது. அடுத்தது ஜெனோவா. ஜெனோவா படம் எம்ஜிஆரும் பிஎஸ் சரோஜாவும் நடித்த படம். ஜெனோவா இதுவும் 100 நாள் ஓடிச்சு. 100 நாள் ஓடி ஒரு நல்ல வெற்றியை பெற்றது. ஜெனோவா திருச்சி ராஜாவில் 100 நாள் ஓடிச்சு. இது 57வது வெற்றி படம், 100 நாள் படம். அடுத்து பக்தத் திருடன். பக்தத் திருடன் எம்ஜிஆர் வைஜெயந்திமால் நடித்த படம். மே மாதம் 6ஆம் தேதி 1960வது வருஷம் வந்த படம். பக்தத் திருடன் நல்ல 50 நாள் நிறைய தியேட்டரில் ஓடிச்சு. நல்ல எம்ஜிஆரும் அதிகமாக சம்பளம் வாங்கின படம் பக்தத் திருடன். கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபா சம்பளமாக பெற்றார். மதுரை அலங்காரில் 100 நாள் ஓடிச்சு. இது 58வது 100 நாள் படம். அடுத்து நாம் பார்க்க போனால் குடும்பத் தலைவன். குடும்பத் தலைவன் ஆகஸ்ட் 15 1962 வந்த படம். குடும்பத் தலைவன் தேவர் ஃபிலிம்ஸ் படம். இல்லை எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்த படம். சேலம் பேலஸில் 100 நாள் ஓடிச்சு. சேலம் பேலஸில் 100. இது 59வது 100 நாள் படம். அடுத்து நாம் பார்க்க போனால் தர்மம் தலைகாக்கும். தர்மம் தலைகாக்கும் இது மக்கள் திலகத்துக்கு 60வது 100 நாள் படம். இதுவும் தேவர் ஃபிலிம்ஸ் படம் தான். எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்த படம். இது 100 நாள் இலங்கை செல்லமகாலில் 100 நாள் ஓடிச்சு. இது 60வது 100 நாள் படம். கடைசியாக நான் பார்க்க போகுது பரிசு. 1963 தீபாவளிக்கு வந்த படம் பரிசு. பரிசும் 50 நாள் நிறைய சென்டரில் ஓடிச்சு. ஆனால் 100 நாள் ஒரே ஒரு தியேட்டரில் தான் 100 நாள் ஓடிச்சு. பாடல்கள் அத்தனை அருமையாக இருக்கும். எம்ஜிஆர் சாவித்திரி நடித்த 2வது படம். இதில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக ராகினியும் நடிச்சிருக்காரு. சேலம் ஓரியண்டலில் 100 நாள் ஓடிச்சு. இது 61வது 100 நாள் படம். மேலும் இதுபோல் அவர் கதாநாயகன் இல்லாமல் நடித்த படங்கள் ஒரு 13 படங்கள் ஓடிருக்கு மொத்தம். அதையும் சேர்த்தா 61 13 74 படங்கள்.